வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி ப்ரொக்கோலி குழி பணியாரம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. ப்ரொக்கோலி 200 கிராம், இட்லி மாவு 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. ஸோ இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு குயிக்காக ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இது 200 கிராம் ப்ரொக்கோலி. ஸோ இதை நான் கழுவிட்டு காலிஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு கொதித்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரொக்கோலி, ஸோ இதை போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகிடுங்க. ஸோ நான் இது குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? கலர் சேஞ்சாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆற வைக்க போகிறோம். தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. ஸோ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாங்க, ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் இப்போ இது கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு இதை ஆற வச்சிடணுங்க குழி பணியாரத்துக்கு. ஸோ நான் மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் அரைச்ச நம்ம கிரைண்ட் பண்ண ப்ரொக்கோலி, அப்புறம் இது ஆறினதுக்கப்புறம் வெங்காயம், இது கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் எண்ணெய் சூடாகிடுச்சு, நான் ஊற்றிருக்கேன். ஸோ இது பாருங்கள், ஒரு சைடு வெந்தோடனே நம்ம திருப்பிக்கலாம். இது ஈஸியாக 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் குயிக்காக இது ரெடி பண்ண முடியுங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு இது நம்ம ஈஸியாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.